அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 296 பாடல் 294. வென்று அடுக்கிற்பாரை வெப்பித்து அவர் காய்வது ஒன்றொடு நின்று சிறியார் பல செய்தல் குன்றொடு தேன் கலாம் வெற்ப அது பெரிதும் நன்றொடு வந்தது ஒன்று அன்று. குவடுகளோடு தேன் ஒழுக்குகள் கலந்து அதனால் விஷமாக மாறியிருக்கக்கூடிய மலைகளை கொண்ட மலைநாடனே என்று சொல்கிறார். தேனானது மலையிலே பட்டு அது வேறு விதமான ரசாயன மாற்றங்களை கொண்டு விஷமாக மாறிவிடுகிறதா. அப்படி தேன் ஒழுக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய மலைநாட்டு அரசனே என்று சொல்லி வலிமை புரிந்தவரை எதிர்க்க நினைக்கிற சிறியவர்கள் தேவையில்லாமல் அவரை வம்புக்கு இழுத்தால் அதனால் அழியப் போவது இந்த சிறியவர்கள் தான் தவிர வலிமையானவர்கள் அல்ல என்று சொல்லி அதனால் என்ன சொல்லுகிறார், வலிமையானவர்களோடு போரிடுவதற்கு முன்னால் ஆலோசனை செய்து கொண்டு போரிட வேண்டும். வலிமை இல்லாதவர்கள் தேவையில்லாமல் வலிமையானவர்களோடு மோதுதல் கூடாது என்று சொல்லுகிற பாடல். வலியார் என்று சொல்லக்கூடிய வலிமையினவர்களுக்கு எதிராக நின்று அறிவில்லாமல் செய்யக்கூடிய சிறுவர்களுடைய செயலானது அவர்களுக்கே தீமையை விளைவிக்கும். எனவே பலவானோடு மோதுகிற போது பலவீனர்கள் தங்கள் நிலையறிந்து ஒதுங்கிக் கொள்வதுதான் அவர்களுக்கு நன்றாக இருக்குமே தவிர பலமில்லாத ஒருவன் பலத்தோடு இருக்கக்கூடியவனோடு போரிடுவது என்பது அவனுக்கு தீங்கையே தரும் என்று சொன்ன பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். வென்று அடுகிற்பாரை வெப்பித்து அவர் காய்வது ஒன்றொடு நின்று சிறியார் பல செய்தல் குன்றொடு தேன் கலாம் வெற்ப அது பெரிதும் நன்றொடு வந்தது ஒன்று அன்று. நன்றி, வணக்கம்.